நாளைய தீர்ப்பு தான் தளபதி விஜயோட டெபியூட் ஃபிலிம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அது மாதிரி இந்த படம் வந்து சரியா போகல. படம் ஒரு ஃபிளாப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் ஃபிளாப் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்கிட்ட கேட்டா இந்த படம் ஃபிளாப் ஆனதுக்கு காரணமே விஜய் தான். விஜய் மட்டும் நடிக்காம வேற ஏதாவது பெரிய ஹீரோ அந்த 92 டைம்ல அந்த டைம்ல பெரிய ஒரு ஒரு மாஸ் வேல்யூ இருக்க ஹீரோ அந்த படத்துல நடிச்சிருந்தாங்கன்னா, படம் நிச்சயமா பயங்கரமா ஒரு வெற்றி படமா மாறிக்கும் அந்த படம். அது ஏன் என்ன அப்படிங்கிறது டீடைல்டா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. விஜய், ராதாரவி, வினு சக்கரவர்த்தி, சரத்பாபு இவங்கலாம் நடிச்சு எஸ்ஏசி டைரக்ஷன்ல 92 ரிலீஸ் ஆன விஜய் வந்து ஒரு லீடு ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் இந்த நாளைய தீர்ப்பு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஒரு நேர்மையான, அதே நேரத்துல ரொம்ப சின்சியரான ஒரு பொறுப்பான காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறாரு. இவர் தப்பு அப்படின்னா தட்டி கேட்காம விட மாட்டாரு. ரொம்ப ஒரு துணிச்சலான ஒரு ஆளா இருக்கிறாரு. அவரு காலேஜ்ல அவர் கூட படிக்கிற ஒரு பையனோட அப்பா தான் அங்க வந்து ஆளுங்கட்சியோட பெரிய எம்எல்ஏவா இருக்காரு. ஒரு அரசியல்ல பெரிய பின்புலம் இருக்கு அவருக்கு. அந்த பையன் தான் அப்பா இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக காலேஜுக்குள்ள பயங்கர அட்ராசிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆ, பொண்ணுங்களை இது பண்ணி இன்விடேஷன் பண்றது, கையை பிடிச்சி இழுக்கிறது ரொம்ப ஓவர் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு. யாருமே வந்து அவனை தொட்டோம் அப்படின்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளே சாதாரண ஒரு ஏழப்பட்ட குடும்பம். அவங்க நம்மளை முடிச்சு விட்டாங்க பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா விஜய் வந்து எதுக்குமே பயப்படாம அந்த பையனை வந்து அடிச்சு மூஞ்சி முறையெல்லாம் பிச்சு தப்பு பண்றான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கத்தி கேட்கிறாரு. இதனால அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த அந்த எம்எல்ஏவோட எல்லாருமே வந்து விஜயை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமே வந்து என் பையன் மேல கை வச்சிட்டான் அப்படின்னா இவன் வந்து இனிமே எப்படி படிக்கிறான்னு பாக்குறேன். என்ன மீறி இவன் எப்படி தமிழ்நாட்டுல இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி இவனை முடிக்கிறாங்க. விஜய் பதிலுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அந்த எம்எல்ஏ பண்றது எல்லாமே தப்பு. அவர் வந்து நிறைய ஊழல் பண்ணியிருக்கிறாரு. அவர் மேல நிறைய கேஸ் இருக்கு. அந்த கேஸ் எதுக்குமே சாட்சி எல்லாத்தையும் அழிச்சு தண்டனை தப்பிச்சு மறைமுகமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் விஜய்க்கு தெரியுது. இவங்க எல்லாருக்குமே தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் முடிவெடுக்கிறாரு. அவங்க எல்லாருக்குமே தண்டனை வாங்கி கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா தான் இந்த நாளைய தீர்ப்பு. படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே எஸ்ஏசியோட படங்கள்ல என்ன மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும், என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி பிளாட் இருக்கும் அதுதான் இருந்துச்சு படத்துல. படத்துல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஒரு சஸ்பென்ஸ் அது சூப்பரா இருந்துச்சு அந்த இதுமே. படத்தை இப்போ பாக்குறப்ப இப்ப 26 நான் படம் பாக்குறேன் அப்படிங்கிற இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பாக்குறேன் அப்படிங்கிறப்ப படத்துல வந்து இப்போ இந்த ஜனநாயகன் படம் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து ஒரு படமா கொலாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மீம் பேஜ்ல படம் பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா அது என்னமோ எனக்கு தெரியல 92லயே தான் எஸ்ஏசி அப்பவே பண்ணிட்டாருங்கிறேன். இப்ப நம்ம பாக்குறோம் இந்த விஷயங்கள்லாம். இந்த இந்த படத்துல என்ன பாத்தீங்க அப்படின்னா விஜய் மேல வந்து ஒரு கொலை கேஸ் போட்டுருவாங்க. நீங்க தான் அந்த குழந்தையை கொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு கொலை கேஸ் போட்டுருவாங்க. அப்புறம் படத்துல ஒரு பெரிய ஒரு முக்கியமான சீன். ஒரு ஒரு ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃபு அவங்க பையன் இருக்கிறப்பவே இன்னொரு அவங்களோட செட்டப்ப கீப்ப கூட்டு வந்து வீட்ல வச்சுக்கிட்டு அவங்களோட அவரு வந்து ஜல்சா பண்ற மாதிரி இருக்குது. அப்புறம் பையனையும் ஒய்ஃபை வீட்டோட அடிச்சு துரத்திட்டு அந்த அவங்க கூட அந்த கீப்பு கூடயே ஃபேமிலியா கீப்பு கூடயே அவர் வந்து இல்லீகல் அஃபேர்ல இருக்கிற மாதிரியான சீன்லாம் படத்துக்குள்ள இருக்கு. அது மாதிரி படத்துல நிறைய இடங்கள்ல அரசியல் கட்சிகள் அங்கங்க குத்திருக்காரு எஸ்ஏசி. இது வந்து எஸ்ஏசி படங்கள்ல நானும் 2, 3 படங்கள் பார்த்துட்டு நிறைய படங்கள் இந்த மாதிரி நாசுக்கா ஒரு குத்திருக்காரு. எப்படி அப்படின்னா உங்க கட்சியில எம்எல்ஏ எல்லாம் சேர்லயே உட்கார மாட்டீங்கல்ல, அவங்க காலிக்கே தான் உட்காந்துருப்பீங்க இப்படிங்கிற டைலாக் ஆகட்டும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பாக்குறப்ப ஏய் போற போக்குல குத்திருக்கையா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்னு படத்துல நடிச்ச என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருமே ரொம்ப ஒரு பிக் ஸ்டார்ஸ் எல்லாருமே. ஆம், அவங்க ஸ்ரீவித்யாவாகட்டும், ராதா ரவி, சரத் ப- சர சரத் ஒரு ஒரு சரத்பாபு, வினு சக்கரவர்த்தி, மன்சூர் அலிகான் எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் ஓகேவா? அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கூட சினிமால ஒரு அந்த இது இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்க எல்லாருமே இவங்க பண்ற ஆக்டிங்லாம் பார்க்குறப்போ அவ்வளவு எதார்த்தமா இருக்கு. இந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவு அந்த கதாபாத்திரம் நடிக்கணும், அந்த மீட்டர் புடிச்சு நடிச்சிருக்காங்க. விஜய் ஒரு டெபியூட் ஆக்டர் அப்படிங்கிறப்ப, அதுக்கு முன்னாடி நெறைய படங்கள்ல குழந்தை நட்சத்திரம் வந்திருக்காங்க. இந்த ரஜினிகாந்த் நடிச்ச நான் சிவப்பு படத்துல கூட சின்னதா ஒரு குழந்தை நட்சத்திரமா ஒரு சீன்ல வருவாங்க. அதுபோக எஸ்ஏசியோட படங்கள்ல வரக்கூடிய சின்ன சின்ன பையனா அந்த குழந்தைகள காமிக்கிற சீன்ல எல்லாத்துலயுமே விஜய காமிச்சிருப்பாங்க படத்துல. அதெல்லாம் அப்பயே இருந்திருக்கு. ஆனா ஒரு ஹீரோவா விஜய் அறிமுகப்படுத்துறாரு எஸ்ஏசி அப்படிங்கிறப்ப, இவ்வளவு ஒரு பெரிய இது தேவையில்ல. தப்பு. அது பெரிய தப்பா அந்த அந்த இது பண்ணிறக்கூடாது. ஏன்னா படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு பிக் ஸ்டார்ஸ். விஜய் ஒரு விஜய் அப்பதான் சினிமால படம் நடிக்கிறாரு. அதுலயும் அவருக்கு பயங்கர மாஸ் வேல்யூ. அதாவது தப்புனா தட்டி கேட்காம விடமாட்டாரு. அது மாதிரி விஜய்க்கு வசனங்கள். விஜய்க்கு ரொம்ப மாஸான வசனங்கள். இப்ப எடுத்த உடனே ஒரு
ஒரு புதுமுக நடிகர். அப்பதான் நீங்க சினிமாலயே பார்க்குறீங்க. அவர் எடுத்த உடனே பயங்கரமா பஞ்ச் பேசி, அடிச்சு பறக்க விடுறதெல்லாம் பார்க்குறப்ப, யாரு ஃபர்ஸ்ட் அது ஆடியன்ஸ் பழக்கப்படணும்ல. அந்த விஷயமே இதுல இல்ல. அந்த படத்துல விஜய் பேசின வசனங்கள், விஜய் அடிக்கிற அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே, அந்த 90 காலகட்டத்துல யாரு மாஸ் ஹீரோவா இருந்தாங்களோ, அவங்க பண்ணியிருந்தா அந்த படம் பயங்கரமா சக்சஸ்ஃபுல்லான ஃபிலிம் தான். விஜய் வந்து புதுமுகம் அப்படிங்கிறப்ப, இதெல்லாம் பார்க்குறப்ப ஓவர் டோஸா தெரிஞ்சுச்சு. இது எல்லா ஹீரோ மேல வர்றதுதான். அதுக்கப்புறம் தான் விஜயுமே அவங்களோட கிராஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படமே பயங்கர ஒரு பொலிட்டிக்கா, ஒரு மாஸ் வசனங்கள் பேசுற படமா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டிலா நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆக்டரா அறிமுகமானோம். அப்புறம் ஒரு 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 லவ் ஃபில்ம், ஒரு ரொமான்டிக் ஹீரோ, ஒரு சாக்லேட் பாய் இந்த ரேஞ்சில நம்ம அறிமுகமானோம் ஆடியன்ஸ் கிட்ட. அப்புறம் தான் அந்த அந்த ஒரு கமர்ஷியல் ஹீரோவா, அந்த ஒரு மாஸ் ஃபிலிம் பண்ற ஆர்டிஸ்ட்டா நம்ம கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து ஃபார்ம் பண்ணாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இந்த மாரி மாஸ் வசனங்கள் இருக்கு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அங்கங்க இருக்கு. ரைட்டா? இதுக்கு அடுத்து வர படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. விஜயோட அந்த இயர்லி 90 அந்த அந்த 95 அதுக்கு அடுத்தும் சரி, அந்த இயர்லி அ அ 2000 இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லவ் ஃபிலிம் தான் இருக்கும். பெருசா விஜய் படங்கள வந்து ஒரு ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விஜய் காலுக்கு ஒரு ஜூமு, கைக்கு ஒரு ஜூமு, நெத்திக்கு ஒரு ஜூம்னு வச்சு விஜய மாஸா இன்ட்ரோ பண்றோம். விஜய் ஸ்டைலா வந்து இறங்குறாரு அப்படிங்கிற மாரிலாம் இருக்காது. ஒரு லவ் ஃபில்மா, ஒரு பிரியமானவளே, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பூவே உனக்காக, ஒரு காதலுக்கு மரி இந்த மாரியான ஒரு லவ் ஃபில்மா தான் இருக்கும். அந்த கதை வந்து ஒரு பவர்ஃபுல்லான கதையா இருக்கும். அதுல சின்ன ஒரு ஆர்டிஸ்ட்டா விஜய் நடிச்சிருப்பாரு. அது மூலியமா மக்களுக்கு ரீச் ஆயிருப்பாரு. அப்புறம் தான் அவர் கன்வெர்ட் ஆயிருப்பாரு. ஒரு கில்லி, திருமலை இந்த படத்துக்கு அப்புறம் தான் விஜய் வந்து அந்த கமர்ஷியல் ஹீரோவா, அந்த மாஸ் ஹீரோவா கன்வெர்ட் ஆனதே. அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, விஜய் இந்த மாரியான ஒரு காமெடி, அந்த ஒரு இதுல தான் இது பண்ணியிருப்பாரு. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த திருமலை, கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் அத அப்படியே டியூன் பண்ணியிருப்பாங்க. அந்த இது இருக்குல்ல, அது எதுவுமே பண்ணாம, சடனா எடுத்த உடனே மாஸா இவன் வந்து தப்புனா யாரா இருந்தாலும் விடமாட்டான். இவன மீறி யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. அதனால தான் இந்த படம் ஃப்ளாப் அப்படிங்கிறது எனக்கு ஷூரா தெரியுது. இன்னொன்னு ஓப்பனா சொல்லணும்னா, விஜய்க்கு இந்த முதல் படம் நடிக்க தெரியல. அதான் உண்ம. என்னடா எங்க தளபதி அப்படி சொல்ற, இப்படி சொல்ற, அப்படி சொல்ற அப்படி என்னன்னு கேளுங்க. 92ல விஜய்ங்கிறவருக்கு நடிக்க தெரியல. அதுக்கப்புறம் அவங்க பயங்கரமா குரூம் ஆயி தன்னோட நடிப்பு ஆக்டிங் ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கிட்டு, இப்ப 26 ஒரு மாஸ் ஹீரோவா, ஒரு இந்திய சினிமாவே கொண்டாடுற ஒரு ஹீரோ, பயங்கர ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிற ஒரு ஹீரோவா இதாயிருக்காங்க. அதுக்கு சந்தோஷம் தான். இப்ப நடிக்கிற படங்களையும், அப்ப இந்த படத்தையும் போட்டு பாருங்க. உங்களுக்கே தெரியும். இது வந்து விஜய தப்பா சொல்றேன். உண்மையா நான் சொல்றேன். இதுல வந்து விஜய் க்ளோஸ் அப் ஷாட்ஸ்ல விஜய் வந்து எக்ஸ்பிரஷன் மாரி கண்ண முழிப்பாரு. அப்படி அதெல்லாம் பார்க்கிறப்ப குபீர்னு சிரிப்பு வந்துரும். அப்ப இப்ப இந்த படத்த ரிலீஸ் பண்ணாலே ஆடியன்ஸ் பார்க்குற சிரிக்க தான் செய்வாங்க. இப்ப இந்த படத்த ரிலீஸ் பண்றாங்கன்னா, விஜய் ஃபேன்ஸே பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க. தளபதி கொஞ்சம் மட்டமா நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ டெவலப் பண்ணி நெறைய படங்கள் பண்ணி அப்புறம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. அதுலயும் டவுட் கிடையாது. இந்த படத்த விஜய் நடிக்க தெரியலங்கிறது டவுட் இருக்காது உங்களுக்கு. ஓகேவா? அது மாரி படத்துல வந்து இந்த சாங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 பாட்டு டிஃபால்ட்டா இருக்கும். இது அந்த 90 காலகட்டம் அப்படிங்கிறப்ப, இவங்க வந்து படத்தோட ஷூட்டிங்க்கு போறாங்களோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி செட்டுக்குள்ள போயி ஒரு 5 பாட்ட ஷூட் பண்ணிருவாய்ங்க. அப்படி பண்ணிட்டு தான் அத அங்கங்க திணிக்கிறது. அ ஹீரோ கனவு காண்கிறப்போ ஒரு லவ் சாங்கு, ஹீரோயின் கனவு காண்கிறப்போ லவ் சாங்கு, ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில சண்டை வரப்போ ஒரு சேட் சாங்கு, ஹீரோ உள்ள வந்த உடனே ஒரு இன்ட்ரோ சாங் அப்படின்னு சொல்லி அந்தந்த இத அங்கங்க சொருகுவாங்கல்ல. அது இதுலயுமே இருக்கும். அந்த படம் போற ஃப்ளோல நீங்க அந்த படத்துல வரக்கூடிய எந்த பாட்டையுமே இங்க இது எதுக்கு இந்த பாட்டு? அது மாரி பாட்டுமே பெருசா கனெக்ட் ஆகல. இந்த இடத்துலயும் நானும் பார்த்தேன். இப்போ இப்ப நெறைய விண்டேஜ் சாங்ஸ்லாம் இப்பயுமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ல பழைய பாடல்கள. அது எதுலயுமே இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு கூட நான் கேட்டு என்ஜாய் பண்ண மாரி தெரியல. நெறைய விஜய் பாட்டுலாம் இருக்கு. இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா, கொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா அந்த பாட்டு இருக்கு. இந்த மாரி நெறைய பாடல்கள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப வரைக்குமே நெறைய பயங்கர ரீச் இருக்கு. ஆனா இந்த படத்துல அப்படி எந்த பாட்டுமே இல்ல. இதுல கேட்கிற எல்லா பாட்டும் எனக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா கேட்கிற மாரி இருக்கு. எந்த பாட்டுமே நான் நெறைய இடங்கள்ல கேட்ட பாட்டு மாரி இல்ல. அப்படி சொல்ல வரேன். படத்துல நெறைய வசனங்கள் சூப்பரா இருந்துச்சு. அது எஸ்.ஏ.யோ டச் இருந்துச்சு. ஆ படத்துல ராதாரவி உண்டு ஓகேவா? அவங்க கிட்ட போயி இவங்க அ விஜய் வந்து கூட்டி கழிச்சு பாருங்க. கணக்கெல்லாம் சரியா வரும். அப்படிங்கலாம் எனக்கு எனக்கு அது நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு ஹையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வருங்கிறது வந்து அண்ணாமலை படத்துல ராதாரவியோட ஃபேமஸான டயலாக். இதெல்லாம் அந்த அந்த இதெல்லாம் ரெகுலரா அந்த 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 90ஸ் அந்த பீரியட் படங்கள் பார்த்தவங்களுக்கு இதெல்லாம் புரியும். தல ராதாரவி கிட்ட தளபதி அடிக்கிறோனே எனக்கெல்லாம் ஏய் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அப்புறம் நெறைய இடங்கள்ல படத்தோட வசனங்கள் பார்க்கிறப்ப, இந்த இந்த பொலிட்டிக்கல் டச் இருக்கும் பாத்தீங்க சொன்னோம்ல.
என்ன உங்க கட்சியில யாருமே சேர்லயே உட்கார மாட்டீங்களா? ஏன்? உங்கள உட்கார விட்டா தானேங்க. நீங்க தான் காலுக்குள்ளயே கிடப்பீங்கல்ல. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறப்ப, "ஏய் நீ அவங்கள தானே சொல்ற" அப்படிங்கிற மாரி நெறைய இது இருந்துச்சு படத்துல. அது மாரி படத்தோட அம்மா, பையன் சென்டிமெண்ட் அதுல அவங்கலாம் ஸ்ரீவித்யா அவங்கலாம் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறப்ப, அவங்களுக்கு இந்த கேரக்டர்லாம் இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருவாங்க அவங்கலாம். அப்படிங்கிறப்ப இது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ராதா ரவி படத்துல வச்ச என்டையர் கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. படத்தோட காமெடி சீன்ஸ் ஆகட்டும், இந்த படத்துல ஸ்ரீநாத்லாம் இருக்காப்புல. ஸ்ரீநாத் அவர்லாம் இருக்காரு. படம் YouTubeல தான் நான் பார்த்தேன். விஜய தவிர்த்து படத்துல நடிச்ச எல்லாருமே நாளைய தீர்ப்பு படத்துல சூப்பரா நடிச்சிருந்தாங்க. விஜயோட நடிப்பு மட்டும் தான் நாளைய தீர்ப்பு படத்துல ரொம்ப மட்டமா இருந்துச்சு. அதனால தான் படம் ஓடல. இது என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். படத்தோட அந்த ஃபுட்டேஜ்லாம் உள்ள தூக்கி போட்டோம்னா, காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணிருவாங்கன்னு பயமா இருக்கு. அதனால தான் பண்றது கிடையாது. அப்படி யாருக்காவது டவுட் இருந்துச்சு, அப்படிலாம் கிடையாதுங்க. தளபதி சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஆகா, ஓஹோ! அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா பேஜ்ல ஸ்டோரியில வந்து இந்த விஜய் இந்த படத்துல என்னென்ன அந்த க்ளோஸ் அப் ஷாட்ஸ் நடிச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஷேர் பண்றேன். சிரிச்சீங்கன்னா அவுட். ஓகே. இந்த படம் வந்து YouTubeல அவைலபிளா இருக்கு. பாருங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா? பிடிக்காதா? அப்படிங்கிறதையும், இந்த படத்த நீங்க அந்த டைம்ல பார்த்தீங்க. அந்த 92 டிசம்பர் 4ங்கிறாங்க. அந்த டைம்ல நீங்க ரிலீஸ் ஆனப்ப பார்த்தீங்களா? அந்த டைம்ல உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சா? இல்ல உங்களுக்கே சிரிப்பு தான் வந்துச்சா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.